வெல்கம் பேக் டு வடுகை முடித்தரு சேனல். பிறந்தது புது ஆண்டு, மலர்ந்தது நியூ ஆண்டு அப்படின்னு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த முதல் வீடியோ 2024 வந்து 2023 முடிந்து 2024 மலர்ந்த இந்த தருவாயில் 12 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த முதல் வீடியோ வந்து நான் வடுகை முடித்தரு சேனல் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். 2023 நீங்கள் எவ்வாறு நமக்கு சப்போர்ட் பண்ணீங்க, எவ்வாறு நம்மளுக்கு வந்து அரவணைப்பு கொடுத்தீங்க, அதே மாதிரி 2024 வந்து நமக்கு இருக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கின்றோம். அதனை பொறுத்து நம்முடைய முன்னித்திரு சேனல் வந்து விதவிதமான கண்டென்ட்கள், விதவிதமான சோசியல் தளங்களில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளை வந்து வலுப்படுத்த ஒரு ஆர்கனைசர் டீமை வந்து உருவாக்க போகிறோம். அதோட வெளிப்பாடாகத்தான் இந்த 2024 பயணமானது இருக்க போகுது. அதற்கு முன்னாடி நம் வியூவர்ஸுகளுக்கு வந்து நம்ம விடுகை முன்னித்திரு சேனலோட நேயர்கள் வந்து எழுதி அனுப்பின மெயில்களின் மூலமாக சில பல நல்வாழ்த்துக்களை வந்து இந்த வீடியோவின் மூலம் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓசூர் சிஎஸ்ஐ சர்ச் குணம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பக்கத்தில், நியரஸ்டாக பக்கத்தில் இருக்கும். அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் வந்து இன்றைக்கி வந்து நியூ இயர் செலிப்ரேஷனை முன்னிட்டு வந்து அங்கே மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்து நியூ இயரை வரவேற்கும் விதமாக பல புதிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம போய் இந்த வீடியோ எடுத்துட்டு அதோட சேர்த்து நம்மளோட தாட்டை வந்து இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு காணிக்கையாக்குவதில் வடிகை முடித்திரு சேனல் வந்து மிக மிக கடமைப்பட்டுள்ளது. இந்த பதிவை பார்ப்போமே ஆனால் நியூ இயர் என்று பார்க்கலாம். புதிய வருடத்தின் தொடக்க நாளே உலகம் முழுவதும் புத்தாண்டு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த பண்டிகையில் பார்த்திங்கன்னா நம் உறவினர்கள், நண்பர்கள், விரோதிகள் கூட நம் வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்து 2024 வந்து மலரும் நினைவுகளோட அசை போட்டோமே ஆனால் வாழ்க்கையானது மிக சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. முன்னொரு காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அஞ்சல் மூலம், கிரீட்டிங் கார்டு மூலம் தான் நம்ம வந்து வாழ்த்துக்களை வந்து பரிமாறணும். ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து வாட்ஸ்அப் மூலம், ஃபேஸ்புக் மூலம், இன்ஸ்டா மூலம், ட்விட்டர் மூலம் ஏகப்பட்ட வாழ்த்து கடைகளை வந்து நம் தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஈஸியாக அனுப்பலாம், கன்வே பண்ணலாம், மெசேஜ் கன்வே பண்ணலாம். இது ஒரு உன்னதமான ஒரு தொழில் புரட்சியாகவே இது வந்து இருந்து வருகின்றது. இந்த இனிய புத்தாண்டு உங்களுக்கு இனிய சிறந்த ஆண்டாக துவங்க நாம் வடுகை முன்னித்திரு சேனல் வந்து வாழ்த்தி வரவேற்கின்றோம். புத்தாண்டு தினம் என்பது வெற்று புத்தகத்தின் முதல் பக்கம். ஒரு அற்புதமான கதையை எழுதுங்கள். 2023 நீங்கள் எவ்வாறு சறுக்கினீர்களோ, 2023 எவ்வாறு உச்சத்தை தொட்டீர்களோ, அதை விட பன்மடங்கு மேலவங்க வெற்று புத்தகத்தில் கையொப்பமிட்டு 2024 வந்து வரவேற்க வேண்டும் என்று வருகை முன்னித்திரு சேனல் வந்து கடமைப்படுகின்றது. எதிர்காலம் என்பது உங்கள் வாழ்க்கை கதையை எழுதுவது. அடுத்த ஆண்டை இன்னும் சிறந்ததாக மாற்றுங்கள். புத்தாண்டு என்பது வெறும் புத்தகம் போன்றது. பேனா உங்கள் கையில் தான் உள்ளது. எழுதுவது மட்டும்தான் உங்களோட கடமையாக இருக்க வேண்டும். புத்தாண்டில் புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், புதிய எண்ணங்கள் பூக்கட்டும். நட்புகளும் சொந்தங்களும் உயிரோடு இணைந்த உறவுகளும் ஒன்றாய் கூடி 2024 வந்து வரவேற்று அடுத்த தளத்துக்கு வந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று வடுகை முன்னித்திரு சேனல் வந்து கடமைப்பட்டுள்ளது. புதிய ஆண்டு, புதிய தொடக்கங்கள் மற்றும் அதே நண்பர்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூற வந்து நாம் கடமைப்பட்டுள்ளோம். இனிமையான நினைவுகளோடு இந்த ஆண்டை கடப்போம். கடந்து விட்டாச்சு. 2023 வந்து இனிமையான நினைவுகளோடு நம்ம கடந்து விட்டோம். இனிவரும் காலம் இனிதே உதயமாகட்டும் என்று நம்பி 2024 வந்து அடியெடுத்து வைக்கப் போகின்றோம். இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த நண்பராக இருப்பேன் என்று நான் வடுகை முன்னித்திரு சேனல் வந்து நம்புகின்றேன். நீங்கள் எனக்கு கொடுக்கும் நட்பு நான் தகுதியானவனாக இருக்க விரும்புகின்றேன். 2023 எனக்கு எவ்வாறு நீங்கள் எனக்கு வந்து நட்பை, பரிசை, சப்ஸ்கிரைபரை, வியூவர்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீர்கள் என்றோ அதே போல் 2024 நான் உங்களுக்கு தகுதி உடையவனாக, என் வீடியோக்களை பார்ப்பதற்கு நான் தகுதி உடையவனாக ஆக்கிக் கொள்வேன் என்று எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் முழுக்க இந்த வீடியோ பேக்ரவுண்ட் கிளிப்பிங் வந்து சிஎஸ்ஐ சர்ச்சோட இந்தியர்
தான் இன்டீரியர். ஸோ எவ்வாறு மிக சிறப்பாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சர்ச்சில் வந்து மிக அமைதியான சூழல் நிலவக்கூடிய தருவாயில் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 1000 மெம்பர்கள் அமரக்கூடிய இந்த அமர்வானது மிக பிரம்மாண்டமாக ஓசூர் சிஎஸ்ஐ சர்ச்சில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிகுந்த ஒரு தொழில்நுட்பத்துடன் மிகுந்த நேர்த்தியான தூய்மையான ஒரு இடமாக இந்த இடமானது இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய ஆலயமாக இந்த இடமானது இருக்குது. இந்த ஆலயத்தின் மூலமாக தான் 2024 வரவேற்க ஜெபக்கூட்டங்கள் ஜெப ஆராதனைகள் வந்து இங்கே நடைபெறப் போகுது. இன்னும் நடைபெற்று முடிஞ்சிருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 8 to 9 o'clockலாம் இந்த வீடியோவானது எடுக்கப்பட்டதுனால நம்ம வந்து லேட்டாக தான் இந்த வீடியோ வந்து புனையப்பட்டோம். ஓகே, ஸோ இந்த அப்டேட் வந்து முழுக்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ஆண்டு நாங்கள் சாதிக்க நினைக்க விரும்புகின்ற அடுத்த தளத்துக்கு எதிர்நோக்கி இருக்கின்ற பல வெற்றி படிகளை மேல் நோக்கி செல்ல இந்த 2024 வந்து ஒரு உந்து படிக்கட்டாக நாங்கள் வந்து கொள்ள போகின்றோம். உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள இந்த உன்னதமான பாண்டிக்கு வந்து 2023 மட்டும் இருக்க போவதில்லை, 2024 அசை போட போகும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஓகே, அதனால் வந்து வாழ்க்கையை கொண்டாடுங்கள், புதிய துவக்கத்தை கொண்டாடுங்கள், என்னவனுக்கும் உன்னவனின் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று கூறி இந்த வீடியோ கிளிப்பிங் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ வீடியோ தான். எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஜஸ்ட்டு எனக்கு மனசில் தோணுனது, எனக்கு வந்து வந்த இமெயில் மற்றும் குறுஞ்செய்திகளில் வந்த வாழ்த்துக்களை தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ தொகுப்பாக காட்சி படுத்தப்பட்டுள்ளேன். விரும்பிய யாவும் கிடைக்கப்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழிய மனமாற வாழ்த்தி 2023 முடித்து 2024 அடியெடுத்து வைப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 2024 முதல் சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம், நம்புகின்றோம். வாழ்க வளமுடன். பாய், see you, take care.